இப்போ ஹெவன்லி டெலிஷனோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா டோக்கியோ வந்து அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். லேபை தான் கட்டுறாங்க. அங்கே பார்த்தா 2 பொண்ணுங்க கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டு அங்கே குக்குன்னு ஒரு பொண்ணு டிராயிங் வச்சுட்டு நிற்கிறா. பார்த்தியா குணாவோட டிராயிங் என்கிட்ட கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவளுக்கு சமக்கம் வந்துடுது டோக்கியோக்கு. நான் தான் கேட்டிருந்தேன், அது எனக்கு தான் வேணும்னு 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுது, எப்போ பார்த்தாலும் எல்லா டிராயிங்கும் நீயே வாங்கிக்கிற, எனக்கும் வரைகிறது பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த கோனா டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தா மிமிஹிமே பக்கத்தில் உட்காந்துருக்கா. அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ போய் உட்காந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கா, நீ எனக்கு தானே தரேன்னு சத்தியம் பண்ண, அப்புறம் எதுக்கு அவளுக்கு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த கோனா சொல்கிறான், நான் உனக்கு புதுசாக ஒன்று வரைஞ்சி தரேன் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மிமிஹிமே வந்து சொல்கிறா, டோக்கியோ சரியான அழுமுஞ்சி, ஒரு படத்துக்காக அழுதுகிட்டு இருக்கா பற்றியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா மேலேருந்து இவங்க எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து ரூமுக்கு வந்துடுறான். அவனுக்கு வந்து டெக்னாலஜினா ரொம்ப பிடிக்கும். அவன் குளிச்சுட்டு வரப்போ அவன் டேப்பில் வந்து ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் இது, மிமிஹிமேட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவள் குளிக்கிற ஃபோட்டோ வந்திருக்கு. இவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். எனக்கு மிமிஹிமேன்னா ரொம்ப பிடிக்கும், அதை பார்த்துட்டு இருக்கானா. இப்போ அந்த சீன் கட் ஆகிட்டு இப்போ உலகத்தில் தான் கட்டுறாங்க. அக்கா தம்பி இங்கே தூங்கிட்டு இருந்தாங்களா நைட் போல், அதுதான் கட்டுறாங்க. அப்போ அக்கா மட்டும் எந்திரிக்கிறா, இன்னும் ரொம்ப வேர்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜன்னலில் டப்புன்னு ஒரு சவுண்டு. இவளுக்கு தெரிஞ்சுது அந்த இருக்கோ மேனீட்டர் தான் இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு கன்னை மெதுவாக அடக்கலான்னு போகிறப்ப வெளில ஒரு கன் ஷாட் சவுண்டு. அப்புறம் அது பேர் இது அந்த மேனீட்டர். உடனே இவளை தம்பி எழுப்பிட்டு, வாடா இருக்கும் அந்த மேனீட்டர் வந்துருச்சு வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா வெளில. அங்கே பார்த்தா ஓனர் தான் கன் எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி இதுங்க போனதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, ஏன் வந்தீங்க, இது ரொம்ப ஆபத்து, உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு. அவங்க இது 2 சொல்லுது, நாங்கள் தான் அதை கொல்லுவோம்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை துரத்திக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். அது வந்து ஒரு காட்டுக்கு பக்கத்தில் போயிடுது. எங்கடா அதை காணும்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக நின்று பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு சவுண்டு வருமா, சுளிர்னு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஷார்ப்பான கம்பியோ இல்லை ஒரு குச்சியோ எடுத்து நம்ம காற்றுல ஆட்டினா எப்படி சவுண்டு வரும், அது மாதிரி பளிர்னு சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் பார்த்தா அது கையில் 2 குட்டி கை மாதிரி இருக்கும். அதில் பார்த்தா 3 கம்பி, ஷார்ப்பான கம்பி மாதிரி அதை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் கிட்டக்க போனாலும் அது வெட்டிடும் நம்மளை. அதனால் கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் சுடணும். அதோட ஒரு கையை சுட்டுட்டோன்னா ஈஸியாக இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் அக்கா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு இதை சுட்டுருவா. இன்னும் ஒரே ஒரு கை தான் இருக்கும் குட்டி, அதை மட்டும் சுடலான்னு சொல்லிட்டு அதை பக்கத்தில் வைக்கலான்னு சொல்லிட்டு அக்கா ஒரு கார் பின்னாடி ஒழிஞ்சுப்பா. தம்பி முன்னாலேன்னு லைட் அடிச்சுக்கிட்டே வர வச்சுக்கிட்டு இருப்பான். அது அப்படியே மெதுவாக வந்துகிட்டு இருக்கும். கரெக்டாக சுடலான்னு போகிறப்ப இந்த ஓனர் என்ன பண்ணிடுவாங்க, அக்காவை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் அந்த தம்பிகிட்ட கத்திட்டு இருப்பாங்க, அதை விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு. அதே நேரம் பார்த்து இந்த கன்லேயும் சார்ஜ் போயிடும். அப்புறம் தான் அந்த அம்மா அந்த மான்ஸ்டர் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, இது என் பையன்தான் விட்டுருங்க, என் பையனை இது முழுங்கிருச்சு, அப்புறம் இது என் பையனாக மாறிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படியே அந்த அக்கா சொல்லிகிட்டு இருக்கா, அப்படிலாம் ஆகாது, அது வந்து மேன் ஈட்டர் தான், அது உங்கள் பையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. ஆனால் அவங்க கேட்க மாட்டுறாங்க. எனக்கு பிரச்சனை இருந்தப்போ இதுதான் காப்பாற்றுச்சு, இதுதான் என்னை பத்திரமா பார்த்துக்குது, இது என் பையன் தான் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. அக்கா இதை பார்த்துட்டு சரி எதாவது நம்மளுக்கு பிரச்சனை இல்லைல்ல, அப்புறம் என்ன, அதோட என் கன்லேயும் சார்ஜ் இல்லை, வா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து அதுக்கிட்ட திரும்பி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மான்ஸ்டர்கிட்ட. பற்றியா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த கம்பி மாதிரி இருக்கிறத வச்சு அவங்கள பீஸாக்கி அதை சாப்பிட ஆரம்பிச்சிருது. பார்த்தா அது வந்து பையன்லாம் இல்லை, அது அந்த மேன் ஹீட்டர் தான். அவங்களுக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு. அவ்வளோதான். இது அந்த தம்பி பார்த்தோன்னே விறுவிறுன்னு அதுக்கிட்ட ஓடுறான். அப்பயே அந்த கம்பி வந்து தாக்க வந்துட்டு தான் இருக்குது. அதுலேருந்துலாம் மிஸ் ஆகிட்டு அது நெஞ்சு மேலேயே கையை வச்சு இவனுக்கு ஏதோ பவர் இருக்குது போல். அந்த கையை அப்படியே அது உடம்புக்குள்ளே போய் அதோட இதயத்தை பிடிச்சி அழுத்துது. அவ்வளோதான், வெடித்து அது செத்துருது. இதான் இவனோட ஸ்பெஷல் பவரு. இவனால் மட்டும்தான் மேன் ஈட்டர்ஸ் எல்லாம் கொல்ல முடியும். அப்புறம் அப்படியே மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. பேட்டரிக்கு சார்ஜ் போட்டு அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்புறாங்க. அப்போ தம்பி கேட்டுகிட்டு இருக்கான், இது மாதிரி அந்த ஓனரை ஏன் அது நேற்று கொல்லலை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து அவங்க பையனோட நினைவு கொஞ்சம் இருந்திருக்கும், அதனாலேயா இருக்கும். இல்லாட்டி அவங்கள கொல்ல வேணாம், ஏன்னா இந்த ஹோட்டலை சுற்றி எப்படியும் மக்கள் வருவாங்கள்ல, அதுக்கு சாப்பாடு தானே அப்படி நினச்சிருக்கோம். இல்லாட்டி அவங்க கஸ்டமரையே அதுக்கு ஃபுட்டாக கூட போட்டிருக்கலாம், யாருக்கும் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்தா வெதர் இன்னைக்கு நல்லா இருக்குல்ல, நம்ம வந்து போட்டில் செயிலிங் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சுற்றி கடல் மாதிரி தண்ணி நிற்கிது. அதை தாண்டி தான் அவங்க அடுத்த சிட்டிக்கு போகணும், அந்த தக்காளி சொர்க்கத்தை தேடி. சரின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பெரிய மரப்பலகையில் போட்டு மாதிரி செஞ்சு அது கீழே இறக்கி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் தம்பி கேட்குறேன்னு எதுவும் நினச்சிக்காத, முதல்ல ஷார்க்குன்னு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்.
உடனே அக்கா சொல்கிறா, ஐயோ அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. உடனே இவன் கத்திட்டு இருக்கான், ஹிருக்கோ மட்டும்தான் என்னால் கொல்ல முடியும், முதல்ல ஷார்க்கெல்லாம் என்ன பண்ணுறது நம்ம அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். உடனே இவன் சொல்கிறான், உன்னை அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் ஐடியா கண்டுபிடிச்சிருவேன்டா, கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதுக்கு இவன் சொல்லுவான், நான் முதல்ல இருந்தால் ஃபஸ்ட்டு ஒன்றை தான் சாப்பிட வந்துடுமா அப்படின்னே கத்திட்டு வேகமாக வண்டி ஓட்டுவோம், கடவுள்கிட்ட வேண்டுவோம், அது மாதிரிலாம் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க போட்டை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே லேபை காட்டுறாங்க. இங்கே பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அதில் எப்போதுமே விளாண்டுட்டு இருக்க ஒரு பையன் எல்லாரும் விளையாட கூப்பிட்டுட்டே இருப்பானா, அவன் என்ன பண்ணுறான், இந்த கீழே க்ளீன் பண்ணிட்டு போகும்ல 2 ரோபோ, அதை பிடிச்சிட்டு வந்து இங்கே பெரிய தூண் இருக்கும் அதில் வச்சுட்டு அவன் அது மேலே ஏறி நின்று இப்போ மேலே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுங்களும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்கோங்களா, கீழே சுற்றி இந்த பசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ ஹைட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாதி தூரத்தில் சாதி பெருமா, அங்கேருந்து அவன் பொத்துன்னு கீழே விழுந்துருவான். பார்த்தா அவனுக்கு அடியே பட்டிருக்காது, ரத்தமே வராது, ஒன்றுமே ஆகாது. சொல்லப்போனால் அவனுக்கு இங்கே இருக்க எல்லா பசங்களுக்குமே ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். அது மாதிரி இந்த பையனுக்கு இந்த மாதிரி எங்கேருந்து விழுந்தாலும் சரி அவனுக்கு அடியே படாது. அப்போ தான் வந்து மிமிஹிமையை பார்த்து டோக்கியோ கேட்குறா, ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் மிமிஹிமை சொல்கிறா, ஏதோ விழுக போகுதுன்னு மட்டும் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. மிமிஹிமைக்கு என்ன பவர்னா, அவளால் ஃப்யூச்சரெல்லாம் பார்க்க முடியும், இலூஷனாக டப்புன்னு ஒரு விஷுவலாக அவளால் பார்க்க முடியும். அதுதான் மிமிஹிமையோட பவர். இங்கே அப்படியே நம்ம உலகத்தை தான் கட்டுறாங்க. இங்கே அக்கா தம்பியை அக்கா வந்து தம்பிகிட்ட சொல்லிகிட்ருக்கா, இந்த ஹெவன்ற இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அத்தோட என்னோட வேலை முடிஞ்சிட்டு, ஆனால் வந்து நீ தேடி போகிற விஷயத்தில் வந்து நீ ஃபுல்லாக ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னால் போக முடியும். ஏன்னா வந்து ஃபுல் ரிசல்ட்டு எனக்கு தெரியாத வரைக்கும் இவ்வளோ விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதனால வந்து எதையும் என்கிட்ட மறைக்காத, எல்லாத்தையுமே சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனே தம்பி சொல்கிறான், நான் எதையும் மறைக்கல, ஆனால் இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி எடுக்கிறான். இதில் ட்ரக் இருக்கான், நான் இதை வந்து என்ன மாதிரியே ஒருத்தன் வந்து அந்த ஹெவன்ற இடத்துல இருப்பான், அவனுக்கு போய் இந்த ஊசியை நான் போட்டு விடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லுவான். சரி போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. தெரில, மேபி அவன் சரியாகலாம், என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு அப்படி பண்ணுறதுனால எல்லாருக்குமே நல்லது நடக்கும், எல்லாருக்குமே உதவியாக இருக்கும்னு சொன்னாங்க, அதான் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு கேட்குறான், நீ தானே அவளை லாஸ்ட்டாக பார்த்த அந்த மீக்காரா, அவள் வந்துட்டு எதுவுமே சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி அக்காட்ட கேட்குறான். அப்போ தான் அக்கா சொல்கிறா, அந்த மீக்காரா வந்து பெட்டில் படுத்துருப்பாங்க, ஒரே மேலெல்லாம் ஒரே தோல் நோய் மாதிரி எதுவும் நோய் வந்திருக்கும் அவங்களுக்கு. அப்படியே படுத்துட்டு தான் சொல்கிறாங்க, இதை வச்சுட்டு மாறுவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கன்று தான் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட தான் இந்த சார்ஜர் கன்று வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு இப்போ கேட்குறா, அப்போ நான் அவனை எங்கே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன் சொல்லியிருப்பாங்க. இது மட்டும்தான் அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க 2 பேருமே சிட்டிக்கு வெளில நின்று தான் பேசிகிட்டு இருப்பாங்க.